வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அரசு ஐஷு கிரியேஷன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிஐ நெட்வொர்க்கில் மெயின்னெட் மைக்ரேஷன் பண்ணும்போது எரர் வருது நிறைய பேருக்கு. அந்த எரரை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த எரர் எதனால் வருதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் உங்களுடைய பாஸ்பரஸ் கீயை ரீசெட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எரர் வரும். இந்த கரெக்ஷனை நீங்கள் பண்ணாமல் எனேபிள் பண்ண முடியாது. அது எப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் நம்ம சேனலில் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்படியே ரைட் சைடில் வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய பிஐ நெட்வொர்க் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணி மைனிங் பண்ணாதவங்க மைனிங் பண்ணிக்கிங்க. அப்புறமா இதில் கீழே ஒரு செக்லிஸ்ட்டுன்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் டவுன்லோட் பிஐ ஆப் ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அதில் டிக் இருக்கும். கிரியேட் ஏ பிஐ வாலெட் பண்ணியிருப்பீங்க, டிக் இருக்கும். அடுத்து கன்ஃபார்ம் யுவர் பிஐ வாலெட் பண்ணியிருப்பீங்க, அதுலேயும் டிக் இருக்கும் உங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கமிட் டு லாக்அப் கான்ஃபிகரேஷன் இருக்கும், அதுலேயும் உங்களுக்கு டிக் இருக்கும். ஏன்னா உங்களுடைய லாக்அப் கான்ஃபிகரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அடுத்தது 5th ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சப்மிட் யுவர் கேஓசி அப்ளிகேஷன் இருக்கும், அதுலேயும் டிக் இருக்கும். அடுத்தது வெயிட் ஃபார் கேஓசி ரிசல்ட், அதுலேயும் உங்களுக்கு டிக் இருக்கும். நீங்கள் கேஓசி ரிசல்ட்டு பாஸ் ஆகிருந்தீங்க அப் டு 6 கேரக்டருக்கு உங்களுக்கு டிக் இருக்கும். 7th பார்த்திங்கன்னா மைக்ரேட் டு மெயின்னெட் அப்படின்ட்டு இருக்கும். இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணணும். இதை எனேபிள் பண்ணால் தான் நம்ம மெயின் நெட்வொர்க்கை அக்சஸ் பண்ண முடியும். அதனால் இதை எனேபிள் பண்ணுறது எப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மைக்ரேட் டு மெயின்னெட்டில் ஆரோ இருக்குது பாருங்கள், அந்த ஆரோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, அதை ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. ரீட் பண்ணி பார்த்துட்டு கீழே பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஐ அக்செப்ட்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய அந்த பாஸ்பரஸ் கீன்னு சொல்லக்கூடிய 24 கேரக்டர்ஸ் வேர்டை இங்கே பேஸ்ட் பண்ணி சைன்இன் ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய பிஐ ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிங்க. உங்களுடைய பிஐ ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும். இதில் wallet.py என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய பாஸ்பரஸ் கீ தெரியும்னா அன்லாக் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டு வச்சு எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா செலக்ட் வித் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் செட்டிங் என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை எனேபிள் பண்ணிக்கிங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஷோ மை பாஸ்பரஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதில் ஷோவை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுடைய பாஸ்பரஸ் கீ இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிவிட்டு அப்படியே இங்கே வாங்க. இங்கே வந்துட்டு இதில் பேஸ்ட் பண்ணால் போதும். பேஸ்ட் பண்ணிவிட்டு சைன்இன் என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இப்போது எரர் மெசேஜ் வருது பாருங்கள், இன்கரெக்ட் வாலெட் பாஸ்பரஸ், ட்ரை அகெயின் வித் எ வாலெட் பாஸ்பரஸ் யூ கன்ஃபார்ம்டு வித் ஸ்டெப் 3 ஃபார் மெயின்னெட் செக்லிஸ்ட். இஃப் யூ ஹேவ் எ நியூ வாலெட் கம்ப்ளீட்டட் ஸ்டெப் 3 அகெயின் வித் த நியூ வாலெட் பிஃபோர் ப்ரொசீடிங் ஹியர். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பாஸ்பரஸ் கீயை ரீசெட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டெப் 3ல் ஆல்ரெடி உங்களுடைய பிஐ வாலெட்டை நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க. அதுலேயும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறமா தான் இங்கே ப்ரொசீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஸ்டெப் 3க்கு வந்தீங்கன்னா கான்ஃபிகர் யுவர் பிஐ வாலெட்டுன்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் இப்போது நீங்கள் காப்பி பண்ணதை ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் யுவர் வாலெட்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. கன்ஃபார்ம். ஓகே, நம்ம இப்போ பிஏயில் இது சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பிஐ மைக்ரேஷனில் வந்தீங்கன்னா செட் பண்ணியாச்சு. இப்போ மைக்ரேட் டு மெயின்னெட் ஆரோவை கிளிக் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி பாட்டம் வாங்க, ஐ அக்செப்ட் கொடுங்க. அடுத்தது எகெயின் அந்த
பாஸ்பரஸ் இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடியதை பேஸ்ட் பண்ணி சைன்இன் கிளிக் பண்ணுங்கள். ஓகே யூ ஆர் ஆல் செட் அப்படின்னு வந்துட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மைக்ரேட் டு மெயின்னெட் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது மெயின்னெட் மைக்ரேஷனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எனேபிள் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம மெயின்னெட்டில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸு வந்து செக் பண்ணலாம். இப்போது பிஐ ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் உங்களோட wallet.piஐ கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு அன்லாக் பண்ணிக்கிங்க. அன்லாக் பார்த்திங்கன்னா இதில் உங்களுடைய மெயின்னெட்டில் வந்து அவைலபிள் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 0 பை தான் காட்டுது. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயின்னெட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுடைய மெயின்னெட் மைக்ரேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதிலே கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த மெயின்னெட் மைக்ரேஷன் வந்து எனேபிள் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் 14 டேஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து மெயின்னெட்டில் பேலன்ஸ் வந்து அவைலபிளாக வரும். அதாவது உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபரபிள் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அது வந்து உங்களுக்கு இங்கே வரும். அதனால் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் பல பயனுள்ள வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடால வர்ற பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே வாட்ச் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.